உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் 2024வது ஆண்டின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் கடைசி நாள் போகி பண்டிகை தை 1ஆம் தேதி பொங்கல் தினமாகவும், தை 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கலாகவும், தை 3ஆம் நாள் காணும் பொங்கலாகவும் தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அறுவடை திருநாளை தை பொங்கலாகவும், உழவர்களுக்கும் வேளாண்மைக்கும் உற்றதுணையாக விளங்கி வரும் கால்நடைகளை போற்றக்கூடிய வகையில் மாட்டுப்பொங்கல் அல்லது உழவர் திருநாளாகவும் வெகுவாக போற்றப்பட்டு வருகிறது தமிழகத்தில். அதுவும் குறிப்பாக தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை என்னும் கிராமத்தில் தை பொங்கல் திருவிழாவை இவ்வளவு கூடிய விழாவில் இவ்வளவு கொண்டாடுகிறார்கள் என்பது என்றால் மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கிறது. சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் பொங்கல் திருநாள் என்பது கிராம அளவில் மட்டுமே இருந்த நிகழ்வு. ஆனால் இப்பொழுது நகர்ப்புறங்களிலும் அதே முக்கியத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அறுவடை திருநாள், உழவர் திருநாள், தமிழர் திருநாள் என்று பொங்கல் திருநாள் ஒன்றுபட்ட தமிழ் மக்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விழாவாகவே இருக்கிறது. இந்த ஆண்டு சென்னை மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்ட மழை வெள்ளம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதித்து விட்டன. எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒருமித்து கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் என்றால் அது தை திருநாள் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. தமிழகரிடத்தில் இடைப்பட்ட காலத்தில் வேரூன்றி போய் இருக்கக்கூடிய சாதிய உணர்வுகளுக்கும் ஒடுங்கி தமிழர் என்ற ஒரு ஒற்றை உணர்வு ஓங்க எல்லோரிடத்திலும் தலையிக்க வேண்டும் என்பதில் பொங்கல் திருநாளின் குறிக்கோளாக இருக்கிறது. போகி பண்டிகை பழையன கழித்தல் என்ற போர்வையில் இயற்கைக்கு புறமான இம்மண்ணையும் விண்ணையும் மாசுபடுத்தக்கூடிய வகையில் டயர்கள் உள்ளிட்ட பழைய பொருட்களை எரிப்பது என்பது உழவர் தமிழர் திருநாளுக்கு ஒவ்வாததாகும். நல்ல தூய்மையான காற்று, தூய்மையான குடிநீர், தூய்மையான மண், கலப்படமற்ற உணவு ஆகியவற்றை அடைவதே பொங்கல் திருநாளின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். இம்மண்ணுக்கும் வேளாண்மைக்கும் ஊற்ற துணையாக விளங்குகின்ற சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த மகத்தான நன்னாளில் சுற்றுச்சூழலை கெடுப்பதே பருவநிலை மாற்றங்களுக்கும் அதுவே காலம் தவறிய மழைக்கும் புயலுக்கும் காரணம் என்பதை மறந்து காற்றை மாசுபடுத்தும் புகையை உண்டாக்கக்கூடாது என்று புதிய தமிழன் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் நமக்கு உணர்த்துகிறார். மாறாக கிராமங்களில் வீடுதோறும் போகி பண்டிகை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தினத்தில் வெள்ளை நிறத்தில் பூத்து குலுங்கும் பீலைப்பூ என்று என்று அழைக்கக்கூடிய, அதாவது 4 புறமும் சொருகி காப்பு கட்டும் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அந்த காப்பு கட்டுவது என்பது எந்த விதமான தீமைகளும் அந்த வீட்டை அண்டக்கூடாது, வீட்டின் இரு பவர்களையும் தமிழ்நாட்டை அண்டக்கூடாது என்பது முன்னோர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. வெள்ளை நிறத்தில் பூத்து குலுங்கும் பிழைப்பூ என்னும் ஒரு வகை பூக்களை வீட்டின் 4 புறமும் செருகி காப்பு கட்டும் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அந்த காப்பு கட்டுவது என்பது எந்தவித தீமைகளும் அந்த வீட்டை அண்டக்கூடாது, வீட்டில் இருப்பவர்களையும் தமிழ்நாட்டையும் அண்டக்கூடாது என்பதே முன்னோர் நமக்கு கொடுத்த நம்பிக்கை. இது வெறும் கொண்டாட்டத்திற்கான விழா அல்ல. வெயிலிலும் மழையிலையும் திறந்த மேனியோடு உணவு உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய அனைத்து வேளாண் குடிமக்களின் உழைப்பையும் போற்ற வேண்டும். அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டுமல்ல, கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். வேளாண்மைக்கு உற்றுதுணையாக விளங்குகின்ற அனைத்து வினைஞர்களுக்கும் நன்றி செலுத்துவோம். புத்தாண்டின் பிறப்பிலும் இதுபோன்ற பெரும் விழாக்களையும் வெறும் சடங்கும் சம்பிரதாயத்திற்காக மட்டும் அனுசரிப்பது கிடையாது. அடுத்து வரும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக அமைய வேண்டும், வெற்றியுடன் அமைய வேண்டும் என உத்வேகத்தில் கொள்வதற்கும் உறுதியேற்பதற்குமான நாளாக இருக்கக்கூடிய இந்த 2024வது இந்த தை திருநாளை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி மகத்தான வெற்றி பெறுவதற்கான உத்வேகத்தையும் உணர்வையும் பெறுவோம் என்று சபதம் ஏற்போம் என்ற அடிப்படையில் இந்த உப்புக்கோட்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கூற்றுப்படி இந்த பசுமை புரட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மேலும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் 2024வது ஆண்டின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் கடைசி நாள் போகி பண்டிகை தை 1ஆம் தேதி பொங்கல் தினமாகவும், தை 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கலாகவும், தை 3ஆம் நாள் காணும் பொங்கலாகவும் தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அறுவடை திருநாளை தை பொங்கலாகவும், உழவர்களுக்கும் வேளாண்மைக்கும் உற்றதுணையாக விளங்கி வரும்
கால்நடைகளை போற்றக்கூடிய வகையில் மாட்டுப்பொங்கல் அல்லது உழவர் திருநாளாகவும் வெகுவாக போற்றப்பட்டு வருகிறது தமிழகத்தில். அதுவும் குறிப்பாக தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை என்னும் கிராமத்தில் தைப்பொங்கல் திருவிழாவை இவ்வளவு கூடிய விரைவில் இவ்வளவு கொண்டாடுகிறார்கள் என்பது என்றால் மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கிறது. சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் பொங்கல் திருநாள் என்பது கிராம அளவில் மட்டுமே இருந்த நிகழ்வு. ஆனால் இப்பொழுது நகர்ப்புறங்களிலும் அதே முக்கியத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அறுவடை திருநாள், உழவர் திருநாள், தமிழர் திருநாள் என்று பொங்கல் திருநாள் ஒன்றுபட்ட தமிழ் மக்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விழாவாகவே இருக்கிறது. இந்த ஆண்டு சென்னை மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்ட மழை வெள்ளம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதித்து விட்டன. எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒருமித்து கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் என்றால் அது தை திருநாள் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. தமிழர்களிடத்தில் இடைப்பட்ட காலத்தில் வேரூன்றி போய் இருக்கக்கூடிய சாதிய உணர்வுகளுக்கும் ஒடுங்கி தமிழர் என்ற ஒரு ஒற்றை உணர்வு ஓங்க எல்லோரிடத்திலும் தலையிக்க வேண்டும் என்பதில் பொங்கல் திருநாளின் குறிக்கோளாக இருக்கிறது. போகி பண்டிகை பழையன கழித்தல் என்ற போர்வையில் இயற்கைக்கு புறமான இம்மண்ணையும் விண்ணையும் மாசுபடுத்தக்கூடிய வகையில் டயர்கள் உள்ளிட்ட பழைய பொருட்களை எரிப்பது என்பது உழவர் தமிழர் திருநாளுக்கு ஒவ்வாததாகும். நல்ல தூய்மையான காற்று, தூய்மையான குடிநீர், தூய்மையான மண், கலப்படமற்ற உணவு ஆகியவற்றை அடைவதே பொங்கல் திருநாளின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். இம்மண்ணுக்கும் வேளாண்மைக்கும் ஊற்ற துணையாக விளங்குகின்ற சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த மகத்தான நன்னாளில் சுற்றுச்சூழலை கெடுப்பதே பருவநிலை மாற்றங்களுக்கும் அதுவே காலம் தவறிய மழைக்கும் புயலுக்கும் காரணம் என்பதை மறந்து காற்றை மாசுபடுத்தும் புகையை உண்டாக்கக்கூடாது என்று புதிய தமிழன் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் நமக்கு உணர்த்துகிறார். மாறாக கிராமங்களில் வீடுதோறும் போகி பண்டிகை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தினத்தில் வெள்ளை நிறத்தில் பூத்து குலுங்கும் பீலைப்பூ என்று என்று அழைக்கக்கூடிய, அதாவது 4 புறமும் சொருகி காப்பு கட்டும் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அந்த காப்பு கட்டுவது என்பது எந்த விதமான தீமைகளும் அந்த வீட்டை அண்டக்கூடாது, வீட்டின் இரு பவர்களையும் தமிழ்நாட்டை அண்டக்கூடாது என்பது முன்னோர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. வெள்ளை நிறத்தில் பூத்து குலுங்கும் பிழைப்பூ என்னும் ஒரு வகை பூக்களை வீட்டின் 4 புறமும் செருகி காப்பு கட்டும் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அந்த காப்பு கட்டுவது என்பது எந்தவித தீமைகளும் அந்த வீட்டை அண்டக்கூடாது, வீட்டில் இருப்பவர்களையும் தமிழ்நாட்டையும் அண்டக்கூடாது என்பதே முன்னோர் நமக்கு கொடுத்த நம்பிக்கை. இது வெறும் கொண்டாட்டத்திற்கான விழா அல்ல. வெயிலிலும் மழையிலையும் திறந்த மேனியோடு உணவு உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய அனைத்து வேளாண் குடிமக்களின் உழைப்பையும் போற்ற வேண்டும். அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டுமல்ல, கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். வேளாண்மைக்கு உற்றுதுணையாக விளங்குகின்ற அனைத்து வினைஞர்களுக்கும் நன்றி செலுத்துவோம். புத்தாண்டின் பிறப்பிலும் இதுபோன்ற பெரும் விழாக்களையும் வெறும் சடங்கும் சம்பிரதாயத்திற்காக மட்டும் அனுசரிப்பது கிடையாது. அடுத்து வரும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக அமைய வேண்டும், வெற்றியுடன் அமைய வேண்டும் என உத்வேகத்தில் கொள்வதற்கும் உறுதியேற்பதற்குமான நாளாக இருக்கக்கூடிய இந்த 2024வது இந்த தை திருநாளை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி மகத்தான வெற்றி பெறுவதற்கான உத்வேகத்தையும் உணர்வையும் பெறுவோம் என்று சபதம் ஏற்போம் என்ற அடிப்படையில் இந்த உப்புக்கோட்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கூற்றுப்படி இந்த பசுமை புரட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மேலும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் 2024வது ஆண்டின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் கடைசி நாள் போகி பண்டிகை தை 1ஆம் தேதி பொங்கல் தினமாகவும், தை 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கலாகவும், தை 3ஆம் நாள் காணும் பொங்கலாகவும் தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அறுவடை திருநாளை தை பொங்கலாகவும், உழவர்களுக்கும் வேளாண்மைக்கும் உற்றதுணையாக விளங்கி வரும் கால்நடைகளை போற்றக்கூடிய வகையில் மாட்டுப்பொங்கல் அல்லது உழவர் திருநாளாகவும் வெகுவாக போற்றப்பட்டு வருகிறது தமிழகத்தில். அதுவும் குறிப்பாக தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை என்னும் கிராமத்தில் தைப்பொங்கல் திருவிழாவை இவ்வளவு கூடிய விரைவில் இவ்வளவு கொண்டாடுகிறார்கள் என்பது என்றால் மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கிறது. சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் பொங்கல் திருநாள் என்பது கிராம அளவில் மட்டுமே இருந்த நிகழ்வு. ஆனால் இப்பொழுது நகர்ப்புறங்களிலும் அதே முக்கியத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அறுவடை திருநாள், உழவர் திருநாள், தமிழர் திருநாள் என்று பொங்கல் திருநாள்
ஒன்றுபட்ட தமிழ் மக்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விழாவாகவே இருக்கிறது. இந்த ஆண்டு சென்னை மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்ட மழை வெள்ளம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதித்து விட்டன. எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒருமித்து கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் என்றால் அது தை திருநாள் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. தமிழர்களிடத்தில் இடைப்பட்ட காலத்தில் வேரூன்றி போய் இருக்கக்கூடிய சாதிய உணர்வுகளுக்கும் ஒடுங்கி தமிழர் என்ற ஒரு ஒற்றை உணர்வு ஓங்க எல்லோரிடத்திலும் தலையிக்க வேண்டும் என்பதில் பொங்கல் திருநாளின் குறிக்கோளாக இருக்கிறது. போகி பண்டிகை பழையன கழித்தல் என்ற போர்வையில் இயற்கைக்கு புறமான இம்மண்ணையும் விண்ணையும் மாசுபடுத்த